வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு ரெகுலரா அந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு டாப் 5 ஹாண்டட் பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு அளவுல ஹாண்டட் பிளேசஸ் எங்க இருக்கு, அங்க ஏன் ஹாண்டட் பிளேஸா மாறுச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இந்த கோஸ்ட் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த கோஸ்ட் ஹாண்டட் பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அப்படி என்னென்ன இடத்துல எந்தெந்த பிளேஸ் இருக்கு, அது ஏன் அங்க உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதிகமா பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நிறைய ஹாண்டட் பிளேசஸ்லாம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மிகவும் முக்கியமான ஹாண்டட் பிளேஸை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச ஹாண்டடான பிளேசஸ், ரொம்ப த்ரில்லிங்கான பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கலாம். அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு சின்ன அழகான கிராமம் தாங்க கரிக்காட்டு குப்பம் அப்படின்றது. இந்த கிராமம் 2004 காலகட்டத்துல சுனாமி வரதுக்கு முன்னாடி ரொம்பவே அழகான ஒரு கிராமம். அதுவும் 300 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன கிராமமா இருந்திருக்கு. 2004 காலகட்டத்துல சுனாமியில பாதிக்கப்பட்ட கிராமங்கள்ல இதுவும் ஒண்ணுதாங்க. இந்த கிராமத்துல அதிகமான உயிர் சேதங்கள் இல்லை அப்படின்னாலும் அந்த சுனாமில நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த கிராமத்துல ஒரு 4 பேர் மட்டும்தான் இறந்திருக்காங்க. மீதி எல்லாருமே உயிர் பிழைச்சிருக்காங்க. அந்த 4 பேரு யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 குழந்தைங்க, ஒரு வயசு பொண்ணுங்க, ஒரு வயசான தாத்தா. இவங்க 4 பேரும் அந்த சுனாமில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சுனாமியை அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்ச பின்னாடி மற்ற கிராமத்து மக்கள்லாம் தப்பிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த கிராமத்திலே மறுபடியும் வாழ்றாங்க. அப்படி வாழும் போதுதான் இவங்களுக்கு அதிகமான அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுராத்திரியில ஒரு பொண்ணு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அலற சத்தமும், அது கூடவே 2 சின்ன குழந்தைங்க கத்துற மாதிரியும், காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற சத்தமும் கேட்டிருக்கு. இது இவங்களுக்கு தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் இன்னும் பயங்கரமான நிகழ்வுகளை நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா இறந்து போனார் இல்லையா, அந்த தாத்தா அங்க உள்ள ஒரு கோவிலுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல தான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சுனாமியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடியா நின்னது ஒரு கோவிலும் ஒரு ஸ்கூல் மட்டும்தாங்க இருந்திருக்கு. அப்படியே இந்த கோவிலுக்கு முன்னாடி அந்த தாத்தா வாழ்ந்தார் இல்லையா, அந்த கோவில்ல திடீர்னு காலையில எந்திரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா ரத்த கரைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல அந்த ஸ்கூல்லயும் போய் பார்த்தா அந்த ரத்த கரைகள்லாம் இருந்த மாதிரி இருக்கு. என்னடா இப்படி மர்மமாவே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் இந்த நடுராத்திரில இந்த சத்தம் எல்லாம் கேக்குது இல்லையா, அந்த டைம்ல எந்திரிச்சு போய் பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே ஒரு இளம் பெண்ணும் ஒரு 2 குழந்தைங்களும் அந்த தாத்தாவும் அப்படியே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஓடி வர மாதிரியான உருவங்கள் எல்லாம் நிறைய டைம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒருத்தரா அவங்க சென்னையிலே வேற வேற பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வேற வேற கிராமத்துக்கு, சென்னையிலே வேற வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல இந்த இடத்துல அது ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் பகல்ல கூட யாருமே போக மாட்டாங்க. போகிறதுக்கு பயப்படுற ஒரு இடமா தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நைட் டைம்ல இன்னமுமே யாராவது தெரியாம அந்த பக்கம் போனாங்க அப்படின்னா கூட அந்த அலறல் சத்தமும் அந்த உருவமும் அப்பப்ப தென்படுறதா சொல்றாங்க. அதுலயே நிறைய பேர் அந்த இடத்துக்கு போறதை தவிர்த்துட்டு இப்ப வரைக்கும் அது ஒரு ஹாண்டடான பிளேஸா தான் இருக்குங்க. அந்த 300 குடும்பங்கள் வாழ்ந்த அந்த வீடுகள்லாம் அந்த சுனாமில சேதனம் அடைஞ்ச பின்னாடி இவங்க கொஞ்ச நாள் போய் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வீடுல இன்றளவும் குட்டிச்செவர் மாதிரி பாலடைஞ்ச வீடுகளாக தான் இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி அங்க யாருமே போகாத இடமா இருந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரிங்க் பண்றதுக்காக மறைவான இடம், இந்த யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் பார்த்து ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லாம் போவாங்க இல்லையா, அப்படி கூட அந்த இடத்துக்கு தவறி கூட யாரும் போறதே கிடையாதுங்க. இப்படிதாங்க அந்த கரிக்காட்டு குப்பம் அப்படின்ற பகுதி இந்த ஹாண்டட் பிளேஸ்ல சேர்ந்த வரலாறு. சரி, ஓகே, நம்ம 2வது பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில மத்திய பகுதியில உள்ள ஒரு ஆழ்வார்பேட்டை பக்கத்துல உள்ள டிமாண்டி காலனி. இந்த டிமாண்டி காலனி அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க,
இப்போ கூட ரீசெண்டா அந்த படம்லாம் வந்திருக்கு, டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்லி படமே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எது அடிப்படையில வச்சு எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உண்மையாவே அந்த டிமாண்டி காலனில நடந்த சம்பவத்தை வச்சுதாங்க இந்த படமே எடுத்திருக்காங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த ஜான் டிமாண்டி அப்படின்றவங்க ஒரு பிசினஸ் மேனுங்க நம்ம இந்தியாவுல அந்த சென்னையோட மத்திய பகுதியில உள்ள அந்த டிமாண்டி காலனில தான் ஒரு வீட்டை வாங்கி அங்க குடியிருக்கிறாங்க. அவரு அந்த சரௌண்டிங்ல நிறைய இடத்த வந்து இவரு சொந்தமாவே வாங்கியிருந்திருக்காருங்க. அதே போல இந்த இப்போ கலைஞர் பூங்கா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடமுமே அந்த ஜான் டிமாண்டி அப்படின்றவங்களோட இந்த வாக்கிங் போறதுக்காக வச்சிருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஜான் டிமாண்டி அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்கங்க. அவங்க மனைவி கொஞ்சம் மனநலம் பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க இல்லையா, மனநலம் குன்றியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே வீட்டுல நிறைய வேலையாட்கள் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. சரி, ஓகே, இவரு இந்த நாட்டுல வந்து நல்லாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு கொல்கத்தாவுல ஒரு வாரம் பிசினஸ் சம்பந்தமா போறாருங்க. அப்படி போனதும் இங்க உள்ள அவங்க மனைவியை பாத்துக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு தானே போயிருக்காரு. ரிட்டர்ன் வந்த பிறகுதான் இவங்க மனைவி கர்ப்பமாகறாங்க. இந்த டிமாண்டி காலனில நிறைய பேர் வேலைக்கு ஆட்களை வச்சுட்டு போயிருந்தாரு இல்லையா, அவங்கள யாரோ ஒருத்தர் அவங்களோட மனைவிய கற்பழிச்சு கர்ப்பமாக்கியிருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரிய வந்ததும் யாரு என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளவு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா இவருக்கு எதுவுமே தெரியலங்க. சரி, இப்போ அவங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்குள்ளேயே வேலையாட்கள்லாம் இருக்கும்போது யாருக்குமே தெரியாம கிச்சன்ல போயிட்டு அந்த சிலிண்டர் கேஸ்ல வந்து நெருப்ப வச்சு அந்த வீடு ஃபுல்லாவே சிதறடிச்சிட்டாருங்க. அந்த வீட்டுல நிறைய வேலையாட்களும் இருந்திருக்காங்க. அவங்க மனைவி பிளஸ் இவர் எல்லாருமே சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டிமாண்டி காலனிலேயே நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 மணி 8 மணி பக்கமா அந்த ஜான் டிமாண்டி இருந்தார் பாத்தீங்களா, அந்த வீட்டு பக்கமா போகும்போது யாராவது போனாங்க அப்படின்னா அப்படியே ஒரு வெள்ளைக்காரர் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வர மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்து பதறி அடிச்சு ஓடுனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல நடுராத்திரியில ஒரு பொண்ணு அலறிக்கிட்டே அந்த தெருவழியா நடக்கிற மாதிரி அந்த சரௌண்டிங்ல உள்ள மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, ஜான் டிமாண்டியோட வைஃப் தாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் இந்த அமானுஷங்கள்லாம் அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒருத்தரா அந்த இடத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஜான் டிமாண்டி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி வச்சுட்டாங்க இறந்திருக்காரு. இந்த இடத்த வந்து இது சர்ச்சுக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த இடத்த ட்ரஸ்டுக்காக எழுதி வச்சுட்டுதாங்க இறந்திருக்காரு. அதே போல அந்த உயிலை கைப்பற்றிட்டு அந்த இடத்த வந்து இப்போ அந்த ட்ரஸ்டுக்காரங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. அதையும் பராமரிக்க முடியல, நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்தையே இப்ப ஃபுல்லா தரமட்டமா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச பின்னாடிதான் அந்த டிமாண்டி காலனி பக்கம் யாருமே போகிறத தவிர்த்துட்டாங்க. இதுதான் இந்த டிமாண்டி ஹாண்டட் பிளேஸ்ல சேர்ந்த வரலாறு. சரி, ஓகே, நம்ம 2 வரலாறை பார்த்தாச்சுங்க. மூணாவதா நம்ம எந்த இடம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஏன் உலக அளவுலேயே கூட இந்த ஹாண்டட் பிளேஸ்ல சேரக்கூடிய ஒரு இடம், அது தோப்பூர் கணவாய் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்க வந்து பகல் டைம் மட்டும் இல்லைங்க, நைட் டைம்லயும் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அறிவியல் ரீதியா ஒரு காரணம் சொன்னாலும் சுத்தி உள்ள கிராமத்து ஆளுகளும் சரிங்க, அந்த இடத்துல அந்த விபத்துல இருந்து தப்பிச்சவங்களும் சரிங்க, அந்த இடத்துல அமானுஷங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு சேலம் டு தர்மபுரி, சேலம் டு பெங்களூரு, இந்த மாதிரி அது ஒரு வணிக வழித்தடமா இருந்திருக்குங்க. இந்த இடத்துல ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லான ஒரு மலைப்பாதை தாங்க. அந்த மலைப்பாதையிலேயே நல்ல நார்மலான சூப்பரான ஒரு ரோடு தான். அந்த ரோட்ல நார்மலா இவங்க லாரி டிரைவர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா, எதிர்த்தபடி ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி அந்த லாரியோட லைட் வெளிச்சம் படுற தூரத்துல கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு அழகான ஒரு பெண்ணோட தோற்றத்துல அங்க ஒரு பொண்ணு நிப்பாங்களாம்.
அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லாரி டிரைவருங்களாம் கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்தபடியே அப்படியே மெதுவா லாரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு பக்கத்துல போனதுமே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிருவாங்களாம். மறைஞ்ச பின்னாடி அந்த லாரி டிரைவருங்களுக்கு அந்த லாரியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த கண்ட்ரோல் கையில இருக்காதான். அவங்களோட கண்ட்ரோலை மீறி போய் தான் இத்தனை ஆக்சிடென்ட்டுங்களும் நடந்திருக்கு. அந்த இடத்துல பஸ்ஸும் லாரியும் மோதுற மாதிரி ஆக்சிடென்ட்டுங்க, அந்த டேங்கர் லாரிங்க வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிறது, ஒரு 2-3 லாரிங்க சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுகிறது, காரு லாரி மோதுறது, இந்த மாதிரி நிறைய அமானுஷங்கள் அந்த இடத்துல நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நல்லா நார்மலாவே நின்றுட்டே இருப்பாங்களாம். திடீர்னு அவங்க பக்கத்துல வந்ததும் அந்த லாரியும் கண்ட்ரோல் இல்லாம இருக்குமா, அந்த பொண்ணுமே எங்க போனாங்க அப்படின்னே தெரியாதான். அந்த மாதிரி ஏற்படுற அந்த ஆக்சிடென்ட்டுங்கள்ல நிறைய உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனா சில உயிர்கள் தப்பிச்சும் இருக்கு. அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் இதுதாங்க. இப்படி இன்றளவும் நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்துட்டே தான் இருக்கு. வாரத்துல ஒரு தடவையாவது அந்த தொப்பூர் கணவாயில ஆக்சிடென்ட் ஆன நியூஸ் நம்ம பார்க்காம இல்லவே இல்லைங்க. இதுதான் இந்த தொப்பூர் கணவாய் ஹாண்டட் பிளேஸ்ல சேர்ந்த வரலாறு. இப்போ பக்கமா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதுல 2-3 லாரிங்கெல்லாம் அந்த கணவாயில ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்ற நியூஸும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது போல தொடர்ந்து வாரத்துல ஒரு நியூஸ் ஆவது நம்ம கேள்விப்படாம இல்லை. இந்த காரணத்தினாலதான் தொப்பூர் கணவாயை நம்ம ஹாண்டட் பிளேஸ்னு சொல்றோம். இதுதாங்க இந்த தொப்பூர் கணவாய் ஹாண்டட் பிளேஸ்ல சேர்றதுக்கான வரலாறு. சரி, ஓகே, நம்ம அடுத்து 4வது பிளேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 4வதா பார்க்க போற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வாழ்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க, தியாசோபிக்கல் சொசைட்டி. இந்த இடம் வந்து இப்போ சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருந்தாலும் அந்த இடத்துல பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை அப்படின்னாவே ரொம்ப ரஷ்ஷான ஒரு டிராபிக்கான இடமா இருந்தாலும் இந்த தியாசோபிக்கல் சொசைட்டி அப்படின்றது வந்து நல்ல ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்குங்க. அந்த தியாசோபிக்கல் சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆலமரம் வந்து ரொம்ப பழமையான ஆலமரம். அந்த ஆலமரத்தோட விழுதுகள்லாம் கூட இப்போ ஒரு மரம் மாதிரி அங்கங்க அந்த விழுதுகள்லாம் படர்ந்து நிறைய ஒரு வனப்பகுதி மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேஸா இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் அங்க போயிட்டு போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆலமரத்து பக்கத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் இந்த போட்டோ எடுக்கிறது, அங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு உட்கார்ந்தா கூட அவங்களுக்குள்ள ஏதோ அவங்களோட புத்தி சுவாதனம் இல்லாத பைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஏதேதோ மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இது இப்படியே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த தியாசோபிக்கல் சொசைட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா எல்லா நேரமும் போக முடியாதுங்க. குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் போக முடியும். காலையில 8 to 10 மணி, அது விட்டா சாயந்தரம் 4 to 6 மணி, இந்த டைம்குள்ள மட்டும்தான் போகணும். அதை மீறி அந்த சொசைட்டிக்குள்ள போகவே கூடாது. அதே போல நைட் டைம்ல சுத்தமா யாருமே உள்ள போகவே கூடாதுங்க. அப்படி போனாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரியான அமானுஷங்களும் நடக்க ஆரம்பிக்குது. இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த சொசைட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சதுனால அந்த தியாசோபிக்கல் சொசைட்டில உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, நைட் டைம்ல யாரும் உள்ள வரக்கூடாது, வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டுக்கு வெளியவே ஒரு 2-3 செக்யூரிட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தியாசோபிக்கல் சொசைட்டியோட மெயின்டெனன்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மேனேஜர் எல்லாம் முடிவு பண்ணி அந்த இடத்துல 2 செக்யூரிட்டியை அமர்த்துறாங்க. அப்படியே அந்த செக்யூரிட்டிங்களுமே அங்க வெளியே தாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, கேட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க, கேட்டுக்கு உள்ள வர மாட்டாங்க. தமிழக அரசே அந்த பகுதியை வந்து சுற்றுலா தலமா அறிவிச்சிருந்தாலும் அந்த அறிவிப்புக்கு முன்னாடியே நிறைய பேரு அந்த அப்பெல்லாம் செக்யூரிட்டி போட்டிருக்க மாட்டாங்களே, இப்பதான் அது செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ள வர்றது, அந்த ஆலமரத்து பக்கமா போயிட்டு போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்க கூடிய எண்ணம் தானாவே வருமா. அப்படி வந்த போல நிறைய பேர் அந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. அது ஒரு மெயினான சூசைட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நிறைய தற்கொலைகள் அங்க நடந்திருக்கு. அதனாலதான் நைட் டைம்ல யாரும் உள்ள போயிடக்கூடாது, அந்த டைமிங் மீறி அதுக்கு முன்னாடியோ டைமிங்க்கு அப்புறமோ உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ செக்யூரிட்டி எல்லாம் போட்டு மக்கள் அத்துமீறி உள்ள போகக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த செக்யூரிட்டிங்க எல்லாம் நைட்ல இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல உள்ள அந்த ஆலமரத்து பக்கமா நிறைய பேர் அலற மாதிரி, கத்துற மாதிரி, சில உருவங்கள்லாம் தெரியற மாதிரி, இந்த மாதிரி நிறைய அமானுஷங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே தான் அந்த செக்யூரிட்டிங்க எல்லாம் கேட்டுக்கு வெளியே தாங்க இருப்பாங்க, காம்பவுண்ட் செவத்துக்கு வெளியே, உள்ள யாரும் வரமாட்டாங்க. இதுதாங்க 4வது சம்பவமான தியாசோபிக்கல் சொசைட்டி அப்படின்றது ஹாண்டட் பிளேஸ்ல சேர்ந்த வரலாறு. சரி, ஓகே, நம்ம அடுத்து டாப் 5 என்ன அப்படின்னு பார்க்கலாமா. டாப் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் தாங்க.
பகல் டைம்ல போனோம் அப்படின்னா பயங்கர ரொம்ப டிராஃபிக் ஆகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ரஷ்ஷான ஒரு ரோடு தாங்க ஈசிஆர் ரோடு. சென்னை வாசிகள் மட்டும் இல்லைங்க, சென்னையில இருக்கவங்க மட்டும் இல்லை, நம்மள மாதிரி யாராவது அங்க சென்னைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடம் தாங்க ஈசிஆர். அந்த இடம் டிராவல் பண்றதுக்கு பகல்ல வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நைட் டைம்ல அங்க அமானுஷங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. இந்த சம்பவம் சென்னையில இருக்கிறவங்களும் சரிங்க, நம்மள மாதிரியே இங்க போனவங்களும் சரி, ஒரு நைட் டைம்ல 11 மணி 12 மணிக்கு அந்த ரோட்ல நம்ம ஒரு பைக்லயோ கார்லயோ டிராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த ரோட்ல நடு ரோட்லயே ஒரு கை குழந்தையோட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்குமா. அப்படி நின்றுட்டு இருக்க பொண்ணு அங்க ஒரு ஆள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னும் போது அந்த உருவம் டக்குன்னு காணா போயிருவான். அப்படி காணா போனதுமே அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம அந்த ரோடு சைடுகளையோ இல்ல வண்டியோ மோதி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஏற்படுது. நிறைய உயிர் பலியும் போயிருக்கு. அதே போல இந்த உயிர் பலி ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு நம்ம போற ரோட்ல அந்த கை குழந்தையோட ஒரு பொண்ணு நின்னா என்ன பண்ணும், அந்த மாதிரிதான் அவங்களும் பதட்டத்துல அந்த பொண்ணு மேல விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தாண்ட இந்தாண்ட திருப்பும் போது ஆக்சிடென்ட்ல போய் முடியுது. அது நிறைய உயிர் பலியிலையும் போய் முடியுது. இது தொடர்ந்து ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய சேனல்ல இருந்து அங்க போய் பேட்டியிலே எடுத்திருக்காங்க. அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே கதையை தாங்க அவங்களும் சொல்றாங்க. இங்க ஒரு பொண்ணு நிக்கும், அந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஸ்லோ பண்ணி அந்த பொண்ணு மேல விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பீடா வராங்கன்னா அந்த பொண்ணு மேல விட்டுறக்கூடாதுன்னு அந்தாண்டி திருப்பும் போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அது கை குழந்தையோட ஒரு பொண்ணு நிக்குதே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டதுனால இவங்களோட உயிர் கூட போயிருக்கு அப்படின்னு சுத்தி அங்க விசாரிச்ச இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல நடக்கிறதா அந்த ஈசிஆர்ல உள்ள அந்த கடைங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துல டிராவல் பண்ணி போகும்போது அந்த அமானுஷத்தை பார்த்தவங்க இப்படிதான் நடக்குது அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஈசிஆர் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசையோட இருப்போம். அதே மாதிரி ஈசிஆர் போனவங்க இந்த அமானுஷத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா அல்லது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாப் 5 பார்த்தாச்சு. அடுத்து இன்னும் வேணும் அப்படின்னா தி மோஸ்ட் ஹாண்டடான பிளேஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அடுத்த பார்ட் போடலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து கோஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும், கோஸ்ட் பத்தின வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்.